ஸோ ஹெர்னியா அறுவை சிகிச்சை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரெக்கவரி எப்படி இருக்கும்? எப்போ நான் சாப்பிட்லாம்? எப்போ எழும்பலாம்? எப்போ வீட்டுக்கு போகலாம்? ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, ஹெர்னியா ஆப்ரேஷனுக்கு பிறகு 3 to 4 ஹவர்ஸ் டைம்லேயே வந்து உங்களுக்கு ஏதாவது லிக்விட் டயட் ஸ்டார்ட் பண்ணிருவோம். அதுக்கப்புறம் ஒரு 6 மணி நேரத்தில அதுக்கப்புறம் வந்து யூ கேன் பி ஆன் அ சாலிட் டயட். நார்மலா நீங்க சாப்பிடுற மாரி சாப்பிட்டுக்கலாம். ஸோ யூசுவலி ஒரு ஒரு 6 to 10 ஹவர்ஸ்லேயே உங்களை மொபிலைஸ் பண்ணிரும். அதாவது நீங்க எழும்பி உட்கார வைக்கிறது, நடப்பது. ஸோ ஜென்ரலாவே வந்து வித்தின் 24 ஹவர்ஸே யூ கேன் பி பேக் டு யுவர் நார்மல். உங்களுக்கு எந்த சிரமங்களும், வலியும் இல்லாம நீங்க எழும்பி நடக்கலாம். ரெஸ்ட் ரூம் போறது. ஸோ இந்த மாரிப்பட்ட இதெல்லாம் நார்மலா நீங்க எப்படி பண்றீங்களோ, அதே பண்ணலாம். ஸோ ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, ஒரு 24 to 48 ஹவர்ஸ் கொஞ்சம் அந்த இன்சிஷன் சைட் பெயின் வந்து இருக்கலாம். பட் அதுவும் இன்ஜெக்ஷன்ஸ்னால இட் வில் பி மேனேஜபிள் ஒன்லி. இன் ஜென்ரலாக வந்து நெக்ஸ்ட் டே, அதாவது அடுத்த நாள் வந்து ஈவினிங் டைம், இஃப் யூ பெட்டர் யூ கேன் கோ ஹோம். அதாவது நீங்கள் வீட்டுக்கு போகலாம். இல்லைனா ஓவர் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ வித்தின் 48 ஹவர்ஸ் நார்மலி வந்து அந்த டிஸ்சார்ஜ் இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு பிறகு வந்து நீங்கள் வீட்டில் வந்து யூ ஹாவ் டு பி ஆன் அ லைட் ஒர்க் ஃபார் அபவுட் ஒரு 1 வீக் பீரியட். ஸோ ஜென்ரலாக the suture removal we do in about our 10th day duration. Suture இல்லாமல் அது விருப்பப்படாதவங்களுக்கு there are other techniques of pasting or subacute stitches அந்த மாதிரி கூட இருக்குது. தழும்புகள் மிக குறைவாக வர்ற மாதிரி லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ ஜென்ரலாக ஒரு 1 வீக் நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாலே யூ வில் பி பேக் டு நார்மல். ஸோ wound healing usually takes about ஒரு 10 days டைம். அதுக்கு பிறகு நீங்கள் யூ ஷுட் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் ஹெவி டயட். ஸோ 10 நாள் ஒரு 4-5 நாட்கள் நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட யூ கேன் பி பேக் டு யுவர் ஒர்க். மிக எசென்ஷியல் ஒர்க் ஆர் எக்ஸாம்ஸ் எழுதணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஈவன் ஆன் டே 3 ஆர் டே 4 யூ மே பி ஏபிள் டு கோ அண்ட் அட்டெண்ட் தட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் விச் யூ கெனாட் அவாய்ட். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க போகிறதில்ல. ஸோ பொதுவாக வந்து ஒரு 1.5 மாதம் வரைக்கும் ஹெவி வெயிட் லிஃப்டிங், ஸ்ட்ரெயினிங், ஜம்பிங், ஜாகிங் இந்த மாதிரி பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இது எதுக்குன்னா, இந்த அப்டாமினல் வால் கூட இந்த வலை வந்து போய் ஒட்டி அதோடு சேர்ந்து இணையும் நேரம் அது. ஸோ அந்த டைமில் வந்து அந்த ஷுட் நாட் பி எனி மெஷ் டிஸ்ட்ராக்ஷன் ஆர் செப்பரேஷன் ஆர் எனி ஹெமட்டோமா ஃபார்மேஷன். அந்த மாதிரி ஏதாவது பிளட் கலெக்ஷனோ ஏதாவது ஏற்பட்டால் அதில் வந்து அந்த வலை வந்து உடம்போடு சேர்ந்து ஒட்ட முடியாமல் போகலாம். அதனால் ஒரு 1.5 மாதம் வந்து ஜென்ரலாகவே ஒரு ஹெவி வெயிட் லிஃப்டிங், ஜாகிங், ஜம்பிங் இந்த மாதிரிப்பட்ட ஹெவி ஒர்க்ஸ் வந்து நீங்கள் பண்ணாமல் இருக்கு. ஆனால் யூ கேன் கோ ஃபார் அ லைட் வாக். வீட்டுக்கு வெளியே போகாமல் முடியாமல் இல்லை, நீங்கள் வாக்கிங் போகலாம். டெய்லி டே டு டே ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த நான் ஹெவி வெயிட் லிஃப்டிங், உங்கள் பேகு நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட ரொட்டீன் வேலைகளெல்லாம் நீங்கள் செய்யலாம். சரி, ஹெர்னியா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நான் எப்போ குளிக்கலாம் டாக்டர்? யூஷுவலி வி புட் அ க்ளூசிவ் ட்ரெஸ்ஸிங். ஸோ நார்மலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 48 ஹவர்ஸ்லேயே யூ கேன் ஹேவ் யுவர் ஃபர்ஸ்ட் பாத். ஸோ ஜென்ரலாக நீங்கள் காமன் பூல் ஆர் ஸ்விம்மிங் பூல் ஆர் காமன் பிளேசஸில் பேத் பண்ணுறது நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த இனிஷியல் டேஸில் wound ஃபியூஷன், அந்த ஸ்கின் ஃபியூஷன் ஆகிறதுக்கு முன்னாடி தண்ணி வந்து அதில் டைரெக்டாக காண்டாக்ட் ஆகிறது நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸோ யூ கேன் ஹேவ் அன் அக்ளூசிவ் wound dressing and then have a bath over it. அப்படி இல்லாதவங்க வந்து யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். சிமிலர்லி ஜென்ரலாக பூல் ஆர் அவுட் சைட் காமன் பிளேசஸில் லைக் இன் ஃபால்ஸ் ஆர் ஸ்ட்ரீம் இந்த மாதிரி பட்டதுலலாம் நீங்கள் வந்து குளிக்கிறத அவாய்ட் பண்ணணும் அன்டில் யூ ஹேவ் யுவர் சுச்சர் ரிமூவல் டன். ஸோ பொதுவாக அனைவரும் கேட்குறது வந்து ஹெர்னியா ஆப்ரேஷனுக்கு போது பிறகு டயட் நான் நார்மலாக எடுக்க முடியுமா, அதனால ஏதாவது சிரமங்கள் இருக்குமா, என்னெல்லாம் சாப்பிட்லாம் டாக்டர்? ஸோ ஜென்ரலாகவே அறுவை சிகிச்சையின் பிறகு இல்லை வயிறு இல்லை குடல் பகுதியில் ஏற்படும் அறுவை சிகிச்சையின் பிறகு பொதுவாக நாங்கள் கூறுவது ஆயிலி அண்ட் ஸ்பைசி ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். கிழங்கு மற்றும் கடலை வகைகளை தவறுங்க. ஏன்னா இதெல்லாம் வயிற்றுக்கு ஒரு எரிச்சலை உண்டு பண்ணும், கேஸ் ஃபார்மேஷன் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி ஹார்ட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். ஹார்ட் ஃபுட்னால் என்னெல்லாம்? பரோட்டா வகைகள், மைதாவினால் ஆன வகைகள், ரெட் மீட், ப்ராசஸ்ட் ஃபுட் இந்த மாதிரிப்பட்டது, சில ஹெவி ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து கேன் ப்ரொடியூஸ் அ சென்சேஷன் ஆஃப் ப்ளோட்டிங் ஆர் இன்டைஜஷன். அது ஒரு அன்ஈஸினஸ் வரலாம். ஸோ anything that distance your abdomen is going to produce some kind of a discomfort or pain, or அந்த ஸ்கார் ஆர் wound வந்து ஸ்ட்ரெச் ஆகும்போது அதிலிருந்து ஒரு
டிஸ்கம்ஃபர்ட்டோ வலியோ வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் மோஷன் ஸ்மூத்தாக போகணும். டயட் லைட் அண்ட் ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபார்மாக இருக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, நீங்கள் எக்கு சாப்பிடலாமா, ஃபிஷ்ஷு சாப்பிடலாமா? இஃப் இட்ஸ் அ சாஃப்ட் ஃபுட், இட்ஸ் ஈஸிலி டைஜஸ்டபிள், தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒன்றும் கிடையாது. யூ கேன் டேக் அ நார்மல் டயட் வித் அ பேலன்ஸ்ட் டயட் விச் இஸ் நாட் ரிச் இன் ரொம்ப ஹெவி சால்ட் கண்டென்ட் இருக்கிறதெல்லாம் பெட்டர் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே போல் ஒரு லைட் அண்ட் ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது உங்கள் ரெக்கவரிக்கு ஈஸியாக சுலபமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.